வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு பாவக்காய் புளிக்குழம்பு பார்க்கலாம். இது எல்லார் வீட்லேயும் வைப்போம். ஆனால் ஒவ்வொருத்தர் வீட்டில் ஒவ்வொரு மாதிரி புளிக்குழம்பு வைப்பாங்க, பொடி போட்டு வைப்பாங்க. இது எங்கள் மாமியார் ஸ்டைலு. சாதாரண வீட்டில் நம்ம அம்மாங்கள்லாம் செஞ்ச ஸ்டைலாக தான் இருக்குது. பாருங்க, இந்த பவுலில் நான் ஒரு 14 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன் குழம்புக்கு. அதே போல் அஞ்சலி பெட்டி கரண்டி இருக்குல்லவா, அதில் 1.5 ஸ்பூன் நான் ஜீரகம் போட்டுக்கிறேன். அதுபோல் அதில் 1 ஸ்பூன் குருமிளகும் போட்டுப்பேன். நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதுலேயே போட்டுற போகிறேன். அதுபோல் காஞ்ச கருவேப்பிலை ஒரு வெட்டு. இது நம்ம வீட்டில் மேக்சிமம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து காய வச்சு நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். அது மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் போடுங்க, வீட்டில் செஞ்சு வச்சுருந்தா. இல்லைன்னு சொன்னால் பச்சை கருவேப்பிலை ஒரு வெட்டு இதில் போட்டுக்கலாம். தக்காளி முழுசாகவும் இந்த குழம்புக்கு போட்டு வதக்கி அப்படியே எடுத்து அரைச்சி செய்யலாம். கட் பண்ணியும் போட்டுடலாம். கட் பண்ணி போட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வெங்காயத்துக்கு முன்னால் முழுசாக சின்ன சின்ன தக்காளியை எடுத்து வதக்கி எடுத்து வைப்பாங்க. அப்படியே நம்ம வீட்டில் அத்தை எடுத்து வச்சு செய்வாங்க. மேக்சிமம் கருவேப்பிலாம் இருந்துச்சுன்னா நிறைய டிஷ்ஷுக்கு யூஸ் ஆகுங்க. கருவேப்பிலெல்லாம் இருந்ததுன்னா காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நம்ம புளிக்குழம்புக்கு, கருவேப்பிலை குழம்புக்கு இதெல்லாம் அது ரொம்ப யூஸ் ஆகும். தக்காளி, வெங்காயம், ஜீரகம், குருமிளகு எல்லாமே கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு. இந்த டைம் நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு மல்லிப்பொடி, எனக்கு இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுட்டேன். நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு. நீங்கள் இதை கம்மியாக்குறது கூட்டுறதெல்லாம் உங்கள் விருப்பம். எப்படி குழம்புக்கு வேணுமோ அதுபோல் செய்யுங்க. அதுபோல் இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகா பொடியும் போட்டுட்டேன். மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன். பாவக்காய் புளிக்குழம்பு நிறைய விதமாக வைக்கலாம். தேங்காய் இல்லாமல் வைக்கலாம், தேங்காய் ஜீரகம் மாத்திரம் அரைச்சி வைக்கலாம், நிறைய ஸ்டைலில் வைக்கலாங்க. நம்ம வீட்டில் வைக்கும்போது உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், இதில் ஒரு பவுல் அது நல்லா வதக்கி விட்டுட்டேன். நான் மல்லிப்பொடி மிளகா பொடியில் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு காமுடியில் 1/2 பாகம் தேங்காய் போட்டிருக்கிறேன் இந்த பவுலில். நீங்கள் உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு போட்டுருங்க. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை ஆற வச்சு நம்ம இந்த மசாலா அரைச்சிட்டு நம்ம தாளிக்கிறத பார்க்கலாம். குழம்பு தாளிக்கிறத பாருங்கள், நான் அரைச்சிட்டு பேஸ்ட்டாக நீ குழம்புக்கு, இந்த குழம்புக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றுவோம் நம்ம வீட்டில். இந்த பாவக்காய் புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லெண்ணெய் ஊற்றுனா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு டேஸ்டிவே அந்த நல்லெண்ணெய் இந்த பாவக்காய் குழம்புக்கு, புளிக்குழம்புகளுக்கெல்லாம் கொடுக்குங்க குழம்புகளுக்கு. இந்த ஸ்பூன்லேயே வெந்தயம் நான் இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நான் கூட கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு ஒரு 10-12 எண்ணம் தொளிச்சு வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு 5-6 வெங்காயம் தொளிச்சு வச்சுருக்கிறேன். இதுவும் நான் இப்போ போட்டுற போகிறேன். கருவேப்பிலை இவ்வளவு போட்டுட்டேன்.
பாவக்காயை நான் கொஞ்சம் நேரமே ஆச்சு கழுகி. பாவக்காயெல்லாம் மேக்ஸிமம் கழுகிட்டு அறுத்துருங்க. பண்ணுறது வந்து கழுவிட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ பாவக்காயை முடிச்சுருக்கேன். நான் எடுத்துருக்கிறது 1/4 கிலோ அளவு பாவக்காய். இந்த பாவக்காய் வந்து நம்ம வணக்கும் போது அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நம்ம வணக்கிறதுல தான் இருக்குது இந்த கசப்பு போகிறது. சடன்னு வணங்கும், நல்லா வணங்கணும். அப்போ தான் வந்து பாவக்காய் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், கசப்பே தெரியாது. பாருங்கள், நான் வெங்காயம் மூடும்போதே மிளகா 2 போட்டிருக்கணும், வரமிளகா போடலை, இப்போ போட்டிருக்கோம். நீங்கள் போடும்போது அப்படி போட்டுக்கணும். இப்படி நல்லா வணங்கிடணும் பாவக்காய். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். குழந்தை பாவக்காயினே தெரியாமல் சாப்பிட்ருவாங்க. வேறு மாதிரி கட் பண்ணி போட்டு இப்படி வணக்குனிங்கன்னா குழந்தைகளுக்கு தெரியாது பாவக்காயும். பாருங்க, நான் எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் ஊற்றிட்டேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன். இதிலிருந்து தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். இந்த புளியோடு வந்து பாவக்காய் வந்து ஒரு கொதி, இந்த சூட்டில் வந்து டக்குன்னு வந்துடு. ஒரு கொதி வந்தோடனே நம்ம இதை போட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா புளி தண்ணியில் நல்லா 2 கொதி வந்துருச்சு. எப்பவுமே புளிக்குழம்பு வைக்கும்போது நம்ம புளி ஊற்றி காயில் 2 கொதி வந்துடணும். அந்த புளியோட சுவையெல்லாம் போயிடும்னு எங்கள் வீட்டில் அத்தை சொல்லுவாங்க. பாருங்கள், இப்போ மசாலா ஊற்றிக்கலாம். வந்து நீங்கள் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாம். வந்து ஒரு கொதித்து வரும்போது நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம், காரம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்கும். இந்த பாவக்காய் புளிக்குழம்பு வந்து குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு வறுவலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இதில் பக்கவடை இது போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, எப்படி ரோஸ்ட்டு பண்ணி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே கொடுத்து பழக்கிடுங்க. பாருங்கள், குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வருது. நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து வெல்லம் இருந்தால் அரைச்சி வெல்லம் போட்டுக்குங்க. நான் வந்து இதில் 1.5 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை போட்டுட்டேன். இந்த புளியோட காரத்தோட இந்த கசப்பு தண்ணியோட இதெல்லாம் வந்து ஒன்று கம்மி பண்ணி காட்டும். நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் இப்படி போடுவோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்குங்க. பாருங்கள், இது மாதிரி செஞ்சு பாருங்க. இதே நிறையா நம்ம வீட்டிலே நிறைய பாவக்காய் புளிக்குழம்பு வந்து நிறைய ஸ்டைலில் வைப்போம். அது நான் செய்யும்போது காணிப்பேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க, நம்ம வீட்டில் சாப்பிட்லாம். நன்றி, வணக்கம்.